அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன நமக்கு நிலைப்பாடுகள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக சொல்லிட்டு வரப்போகிறோம். அதில் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய கிரகத்துடைய அமைப்பு நிலைப்பாடுகள் என்னன்னு கவனிக்கணும், தசாபுத்தி என்னன்னு கவனிக்கணும். இந்த கோச்சார கிரகத்திலேயே ஆண்டு பெயர்ச்சியாக பெயரக்கூடிய குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கார் காமனா. அப்போ 3ஆம் பாவகத்திலேருந்து 4ஆம் பாவகம் காலசக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிதுனம் கடகம் 2 விஷயமாக எடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லுவோம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பில் குரு பகவான் என்னதுங்க, குழந்தை, கல்வி, தொழில், திருமணம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதே தொடர்ந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழில், ஆயில், அவர் மீனத்தில் பயணிச்சிட்ருக்கார். ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது டிசம்பர் லாஸ்ட்டில் வந்துருங்க. அப்போ ராகு கேதுங்கும்போது காலசக்கரத்துக்கு 5ஆம் பாவகத்தில் கேது பகவானும், 11ஆம் பாவகம் கும்பத்தில் என்ன இருக்குதுங்க, ராகு பகவானும் பிரவேசிச்சிட்ருக்கார். அப்போ ராகு கேது சனி பகவான் குரு பகவானுடைய அந்த மாற்றத்தை கொண்டு இந்த ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம், அதே போல் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இந்த அதாவது தமிழ்நாடுன்னு இல்லைங்க, நம்ம இந்தியா லெவலே பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த மாற்றங்கள்லாம் நிறையா வருங்க. இந்த கூட்டு அப்படிம்பாங்க, கூட்டு சேர்க்கைங்கிற மாதிரி இந்த கூட்டு படி இருக்கக்கூடிய 2-3 ஆட்சியோட அமைப்பில் தான் இந்த ஆட்சியே அமைய போகுதுங்க. செப்பரேட் தனிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஓட்டு லிஸ்ட்டில் வரவே வராதுங்க. நிறைய ஒரு கலவையாக தான் வரக்கூடிய அமைப்பு, பல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல் குருமார்கள், சன்னியாசிகள், சிவனடியார்கள், கோயில் பிரச்சனைகள் இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்பு. கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிற ஜூன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேச ராசியிலேருந்து மீனம் ராசி வரையும் நம்ம அழகாக பரிகாரத்துடன் எப்பயும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம். ஸோ பரிகாரத்துடன் நான் சொல்ல போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய வெளிநாட்டு அன்பர்களாக நிறைய நமக்கு கால்ஸ் வருது. நிறைய நமக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னுமே பார்ப்போம். காலசக்கரத்திற்கு 7ஆம் பாவகம் துலாம். புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயருங்க. துலாம் ராசிலாம் ஹாப்பியாக இருங்க, பயப்பட வேண்டாம். சனி பகவான் 6ஆம் இடம், ராகு 5ல் இருக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லி குரு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், பயப்பட வேண்டாம். உத்தியோகம், வியாபாரம், மாற்றங்கள், ஏற்றங்கள், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. சில காரியங்கள் தடைபட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்தில் நல்ல லாபத்தை தரக்கூடிய, வாராத கடன் வரக்கூடிய அமைப்புங்க, நல்ல மாற்றம்னு சொல்லிட்டோம். புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம் எது வேணாலும் நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம். கூட இருந்து வேலை செய்யணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இந்த லேபர்ஸ்லாம் இனிமேல் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. லேபர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வெளியூர், வெளிநாடு பிரச்சனையெல்லாம் தீருங்க. அங்கேருந்து இங்கே வரலாம், இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கும் பிரயாணம் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகளும் நிறைய தேடி வரும். சூழ்நிலைகள் மாறக்கூடிய காலகட்டங்க அப்படின்னு சொல்லலாம் 2026. திருமணம் ஆகாதவங்களுக்கு தள்ளி 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 போயிட்டுருக்குதுங்க, திருமணம் ஆகும். நஷ்டத்திலேயே ஓடிட்டு இருந்துச்சுங்க வியாபாரம், இனிமேல் நல்ல லாபத்தை உண்டு. சிலருக்கு நம்மளுடைய ஜாதகம் தசாபுத்தியும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனால் இது கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ தலைக்கு மேலே இருந்த பிரச்சனைலாம் இனிமேல் தவிடு போடிங்க. புதிய நட்பு வட்டாரம் நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். புதுசாக உங்களுக்கு நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க, நல்ல வாய்ப்புகள் வரும். அதை தக்க வச்சுக்கணும். திருமணமாக இருந்தாலும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், ஏன்னா குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார். நோய் அப்படிங்கும்போது வயிறு பிரச்சனை, கர்ப்பப்பை கோளாறு, இதுபோல் நீங்கள் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும், மன உளைச்சலை தவிர்க்கணும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்குதுங்க. டாக்டராக இருக்கக்கூடிய எந்த அலோபதி
சித்த ஆயுர்வேதிக் எல்லாருக்குமே துலாமுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே. அதே போல் இந்த கெட்ட பழக்கம், கெட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து என்னால் நிறுத்த முடியலங்கிறவங்களுக்கு குலதெய்வமும் இஷ்ட தெய்வம் நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த வருஷம் நிறுத்தக்கூடிய அமைப்பை தரும். இதெல்லாம் ராகுகே தான் பண்ண வேண்டிய விஷயம். அதனால் அதுக்கான வழிபாடெல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயணம் சார்ந்து அல்லது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கணும், அந்த காலச்சக்கரை நம்மளை மாற்றணும், அப்படியே ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாறிக்கணும். அப்போ அபிராமி அந்தாதி கேட்டுகிட்டே வாங்க, முடிஞ்சவரையும் கேளுங்க. விஷ்ணு சரசர நாமம் பாராயணம் பண்ணுங்கள். இதெல்லாம் கேட்கறது. மரக்கன்று வாங்கி 9, 18, 48 இது மாதிரி மரக்கன்று வாங்கி வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வாங்கி நீங்கள் மரக்கன்று தானம் பண்ணுங்கள். ரொம்ப 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 இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு முடிந்தவரை ஸ்ரீரங்கநாதரை போய் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை சேவிச்சுட்டு வந்துடுங்க. சிறப்பான அற்புதமான ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புதுமையான விஷயத்தை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம.